எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கிச்சன் குடும்பமே. அம்மா கூட சொல்லாத 10 கிச்சன் சீக்ரெட்ஸ். பிஸி லைஃப்ல சமையல் செய்ய நேரம் போதலையா? அப்போ இந்த 10 கிச்சன் சீக்ரெட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். கடைசியில ஒரு போனஸ் டிப் இருக்கு. முதல் டிப், பூண்டு சீக்கிரம் உரிக்க ஈஸி மெத்தட். பூண்டு உரிக்க ரொம்ப நேரம் ஆகுதா? ஸ்டீல் பாத்திரத்துல பூண்டு போட்டு பிளேட் வச்சு 30 செகண்ட்ஸ் குலுக்குங்க. தோல் ஆல்மோஸ்ட் தானாகவே நீங்கிடும். இரண்டாவது, வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வராம இருக்க. வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வருதா? ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சுட்டு நறுக்குங்க. நைஃப் ஷார்ப்பா இருந்தா இன்னும் பெட்டர். மூன்றாவது, சாதம் பொடியாக வர சீக்ரெட். வடிக்கும் போது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்தா பொடியாகவும் வெள்ளையாகவும் வரும். நான்காவது, உருளைக்கிழங்கு கிறிஸ்பா வர ட்ரிக். உருளைக்கிழங்கு கிறிஸ்பு வரலையா? கட் பண்ணி 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு துடைச்சு வறுத்தா சூப்பர் கிறிஸ்ப். ஐந்தாவது, தக்காளி ஃப்ரெஷ் நீண்ட நாள் இருக்க. தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகுதா? ஸ்டெம் சைடு கீழே வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. ஆறாவது, உப்பு அதிகமா போயிட்டா என்ன செய்யலாம்? குழம்புல உப்பு அதிகமா போயிட்டா பேனிக் ஆகாதீங்க. ஒரு உருளைக்கிழங்கு துண்டு போடுங்க. ஏழாவது, தோசை கல்லோட்டாம இருக்க. தோசை ஒட்டுதா? உப்பு தண்ணீர் தடவி கல் துடைச்சு அப்புறம் பேட்டர் ஊத்துங்க. எட்டாவது, எலுமிச்சை முழு சாறு எடுக்க. எலுமிச்சை முழு சாறு வேணுமா? ஸ்குவீஸ் பண்றதுக்கு முன்னாடி மேசை மேல உருட்டுங்க. ஒன்பதாவது, சப்பாத்தி சாஃப்டா இருக்க. சப்பாத்தி சாஃப்டாக இருக்க மாவுல கொஞ்சம் பால் அல்லது தயிர் சேர்க்கவும். பத்தாவது, டீ ஹோட்டல் ஸ்டைல் வேணுமா? தேநீரில் சிறிது சுக்கு ஏலக்காய் மற்றும் ஒரு பிஞ்சு சர்க்கரை கூடுதலா சேர்த்தா அந்த ஹோட்டல் வாசனை வரும். டீ லவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து போனஸ் டிப், நைஃப் பிளண்ட் ஆயிட்டா செரமிக் பிளேட் கீழ்ப்பகுதியில 2 முதல் 3 தடவை உரசினா ஷார்ப் ஆகும். இதுல உங்களுக்கு எது புதியது? கமெண்ட்ல சொல்லுங்க. வாய்ஸ் ஆஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் வருது. Until then, happy cooking.